ஹாய் கேஸ், இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கிளிப் வீடியோன்னு சொல்லலாம். 15,000 பட்ஜெட்டில் பிசி பில்டு. ஸோ 14,990 ரூபாய். ஸோ இந்த 14,990 ரூபாய்க்கு என்னென்ன காம்பனன்ட்ஸ் வரும், ஸோ அதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் நம்ம சைட்டில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லேப் கேர்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த லேப் கேரோட மானிட்டர் தனியாக வரும், லேப் கேர் பிசி கிட்டுன்னு ஒன்று தனியாக வரும். ஸோ நேம் நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதை அந்த லேப் கேர்ன்றதை முன்னாடி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃபுல் பிசியோட கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14,990 14,990. இந்த 14,990 அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, இன்க்ளூடிங் ப்ராப்பர் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். நீங்கள் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதோட பார்ட்ஸ் டீட்டெயில், வாரண்டி டீட்டெயில்ஸை இப்போ பார்ப்போம். ஸோ மானிட்டரோட குவாலிட்டியும் தனியாக ஓடிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்ப்போம். இப்போ 14,990 14,990. ஸோ இந்த பிசி யார் யாருக்கு? நீங்கள் புதுசாக பிகினர் இப்போ தான் ஒரு இசிஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணுறீங்க, பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது, ஆனால் ஒரு ஃபுல் செட்டு பிசி வேணும், ஆன்லைன் யூசேஜுக்கும் ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபுல் செட்டு பிசி வேணும் லோ பட்ஜெட்டில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பிசி. ஹோம் செக்மெண்ட்டுக்கு உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் உங்களோட பிள்ளைங்களுக்கு பிசியை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பிசி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிசி. இன்றைக்கி செல்ஃபோனே 10,000 15,000 எடுத்துகிட்டு இருக்குங்க. 15,000 ரூபாய்க்கு ஒரு கம்ப்யூட்டர். ஸோ உங்கள் மொபைல்லேருந்து ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான செட்டப்போட தான் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, கிளைண்ட்டுக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது. ஆஃபீஸ் யூசேஜ், அதேமாதிரி ஸ்கூலுங்களுக்கு ஒரு 5 சிஸ்டம் 10 சிஸ்டம் வேணும். ஸோ வேர்டு, பவர் பாயிண்ட், எக்ஸல் இந்த மாதிரி எம்எஸ் ஆஃபீஸ் டீட்டெயிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ C++, ஜாவா இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் செக்மெண்ட்டில் பட்ஜெட் பிசி அப்படின்றதுக்காண்டி தான் இந்த பிசி நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பிசியோட ஃபுல் செட்டோட ப்ரைஸிங் 14,990. காம்பனன்ட் டீட்டெயில்ஸை பார்ப்போம் இப்போ. ஸோ நம்ம இந்த பிசிக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராசர் இருந்தே போயிடுவோம். i3 3rd ஜென்ரேஷன். இது வந்து ஒரு ரினியூடு ப்ராசர்னு சொல்லுவோம். இதுக்கு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 2 இயர்ஸ் இந்த ப்ராசருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி வந்துடும். ஸோ ப்ராசரோட மேனுஃபேக்சரிங் டேட்டா சீல் வச்சிருப்பாங்க ஃபுல் செக் பண்ணி. ஸோ இந்த ப்ராசரை பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ ப்ராசர் வந்து i3 3rd ஜென்ரேஷனோட ப்ராசர் தான். நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 8 மணி நேரம் வரைக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த பிசி பக்கா சூட்டபிள். ஸோ அதுக்கடுத்து மதர் போர்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டரோட H61 மதர் போர்டு. இதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். ப்ராசருக்கு 2 இயர்ஸ் வந்துடும், இதுக்கு உங்களுக்கு 2 இயர்ஸ் வந்துடும். ஸோ ப்ராசரை தனியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 1 இயர் தான். கிட்டோட வர்றப்ப போர்டு ப்ராசருக்கு சேர்த்து நம்ம வாரண்டி கவர் பண்ணுறோம், 2 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா NVMe ஸ்லாட் இருக்குது. நீங்கள் ஃபியூச்சரில் வேணும் அப்படின்னா NVMe போட்டுக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு SSD போகிறோமா, ஃபியூச்சரில் இன்னொரு ஹார்ட் டிஸ்க், இன்னொரு SSD அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கான இடம், கேபினெட்டில் ப்ரொவிஷன்ஸ், கேபிள்ஸ் எல்லாமே உள்ளே வந்துடும். ஸோ மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மதர் போர்டு தான் கொண்டு வந்திருக்கோம், H61 மதர் போர்டு. இதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் வாரண்டி. ஸோ போர்டு ப்ராசர் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ரேமு. ஸோ ரேமுன்னு வரையில் ஏர்வேக்ஸோட DDR3 4GB 1600 MHz ரேம் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு உங்களுக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றத பேக் சைடில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு உங்களுக்கு 3 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ போர்டு, ப்ராசர், ரேம் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கு வரக்கூடிய ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டலோட ஒரு OG ஃபேன் தான். ஏன்னா ப்ராசர் தனி பேக்கிங்லாம் இருக்கும், ப்ராசருக்கான ஃபேனும் நம்ம உள்ளே வச்சு விட்ருவோம். ஸோ ஏன்னா பிசியை பொறுத்தவரைக்கும் கஸ்டமர் ஆன் பண்ணணும், ஒர்க் பண்ணுற மட்டும் தான் வேலை, வேறு எந்த வேலையும் கஸ்டமர் கொடுக்க மாட்டேங்குது எங்களோட கான்செப்ட். இப்போ போர்டு, ப்ராசர், ரேம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து SSD சிலிகான் பவரோட, ஏன்னா சிலிகான் பவர் பிராண்டை பற்றி நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக வீடியோ போட்டிருப்போம். சிலிகான் பவர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கிங்ஸ்டன், சாம்சங் மாதிரி ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் இன்டர்நேஷனல் கம்பெனி. 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். 256 GB SSD. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு எல்லாத்துக்கும் SSD NVMe தான் போடுவோம். ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் ஸ்டோரேஜுக்கு வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இந்த 14,990 கிட்டில் இந்த 256 GB 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வரக்கூடிய ஒரு SSD கஸ்டமர் ரிசீவ் பண்ணோன்னே எல்லார் கையிலையுமே மொபைல் இருக்குது. இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நெட் யூஸ் பண்ணணும் எல்லாரும் நினைப்பாங்க. ஸோ அதுக்காக ஒரு என்டரோட வைஃபை டாங்கல். ஸோ நீங்கள் ரிசீவ் பண்ண உடனே உங்களோட மொபைல் ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் இன்டர்நெட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கடுத்து ஒரு என்டரோட பேசிக் கேபினெட் வித் SMPS. ஸோ இருக்கக்கூடிய SMPSக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் உங்களுக்கு வாரண்டி வந்துடும். வைஃபை டாங்கலுக்கு 1 இயர் வாரண்டி வந்துடும். ஸோ கீபோர்டு மவுஸும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியமான கீபோர்டு கொண்டு வரதுக்கான TVSோட மல்டிமீடியா காம்போ கிட் கொண்டு வந்திருக்கோம். கீபோர்டு மவுஸ் செட்டாக இந்த பாக்ஸில் இருக்கும். ஸோ இதுக்குமே 1 இயர் வாரண்டி வந்துடும். ஸோ அதுக்கடுத்து மானிட்டர் லேப் கேர் பிராண்டுகிட்ட இருந்து 19 இன்ச் மானிட்டர் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ இது இருக்கிற எல்லா வாரண்டி டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்பேர் ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணிங்கனாலே போதும். அது என்ன பிராண்டோ உங்களுக்கு எது நியரஸ்ட் சர்வீஸ் சென்டர் இருக்கோ அந்த அட்ரஸ் டீட்டெயில் அனுப்பிச்சு விடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணணும். ஸோ இதான், ஏன்னா அசம்பிள்டு பிசியை பொறுத்த வரைக்கும் 10 பார்ட்ஸ் சேர்றது தான் ஒரு பிசி. ஸோ அந்த 10 பார்ட்ஸில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது 99.9% நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே 100% பியூர் ஒரிஜினல், ப்ராப்பர் GST இன்வாய்ஸோட வந்துடும். ஸோ அதனால் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வார்த்தைகள் வேலை கிடையாது. சப்போஸ் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம கிளைம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது தான்
ப்ராசரை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, எஸ்எஸ்டியை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, ரேமை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி, இந்த ஒய்ஃபை டாங்கலை பொறுத்த வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஸோ இது நாலுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி தான். கம்ப்ளைண்ட்டாக செக் பண்ணுவாங்க, உடனே பூஸ் தான், வேறு எதுக்கும் வேலை கிடையாது. ஸோ மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் வாரண்டி 2 வருஷம். உள்ள இருக்கிற எஸ்எம்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் சர்வீஸ் வாரண்டி. ஸோ கீபோர்டு மவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் சர்வீஸ் வாரண்டி. ஸோ மானிட்டருக்கு 3 வருஷம் வாரண்டி. ஸோ மானிட்டருக்கு 3 வருஷம் நீங்கள் என்ன ஒரு இஷ்யூனாலும் சரி. லேப் கேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை டோட்டலாக தமிழ்நாட்டில் 4 சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது. ஆனால் மானிட்டரோட குவாலிட்டி வேறு லெவல் இருக்குது. மானிட்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ஸே வராது, கீழே இல்லை விழுந்து உடஞ்சா தான். ஸோ அதை மட்டும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சுன்னா மானிட்டர்லாம் 5 வருஷம் 10 வருஷம் அது பாட்டு கிடக்கும். 3 வருஷம் வாரண்டி. 3 வருஷம் வாரண்டின்றதை நல்லா பெருசாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சைட்டில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பில் காப்பி அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா 1 மந்த் கிடைக்கும். ஸோ இந்த மானிட்டரை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஃபுல் செட்டோட ப்ரைஸிங் 14,990 ரூபாய், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, பேசிக் எல்லா சாஃப்ட்வேர்ஸும் ஏற்றி அனுப்பிச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களா, லேப் கேன் டைப் பண்ணிங்களே மானிட்டர் தனியாக வரும், ஃபுல் செட்டுன்னு ஒன்று தனியாக வரும். ஃபுல் செட்டில் 14,990 இன்க்ளூடிங் மானிட்டர் தான். மொத்தம் ஒரு 4 பார்சலாக வரும். சிபியூ ஒரு பார்சல் வரும், மானிட்டர் ஒரு பார்சல் வரும், கீபோர்ட் மவுஸ் ஒரு பார்சல் வரும். ஸோ இது தேவையான கேபிள்ஸு, இதில் கழட்டக்கூடிய பேக்கிங்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஒரு பேக்கிங் அனுப்பிச்சு விடுவாங்க. மொத்தம் 4 பார்சலாக வரும். இப்போ நம்ம மானிட்டரை பார்ப்போம். ஸோ மானிட்டர் இப்போ செக்கிங்காக இங்கே வச்சுருக்கோம். ஸோ இதுதான் லேப் கேர் மானிட்டர். ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா LM195WTH. இது ஒரு எல்இடி மானிட்டரு, இது ஒரு டிஎன் பேனலு. ஸோ நார்மலாக ஆஃபீஸ் யூசேஜுக்கும் நீங்கள் ஹோம் செக்மெண்ட்டுக்கு யூடியூப் வீடியோஸ் ப்ளே பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான மானிட்டர்னு சொல்லலாம். ஏன்னா கிளாரிட்டி நீட் அண்ட் கிளியராக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு பொருள் வந்து நம்ம எப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொடுக்கக்கூடிய காசுக்கு மேலே அது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா அந்த பொருள் நல்ல பொருள் தான். ஸோ அந்த செக்மெண்ட் தான் இது. ஸோ இப்போ மானிட்டர்லாம் உங்களுக்கு ஃபான்ஸையும் நான் காமிக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபான்ஸ்லேயே தெரியும் அந்த கிறிஸ்ப் அண்ட் கிளியர்ன்றது. ஸோ ஓரளவுக்கு இந்த மானிட்டர் நீங்கள் தனியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். வெறும் 4,490 ரூபா தான். ஸோ 4,490 ரூபா அப்படின்றது இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி. ஸோ மானிட்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 வருஷம் வாரண்டி வந்துடும். 3 வருஷத்தில் என்ன ஒரு விஷயம்னாலும் சரி கஸ்டமர் டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு கொரியர் பண்ணணும். ஸோ கொரியர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே அவங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி அவங்களோட கொரியர் சப்போர்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்ருவாங்க. மானிட்டரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட்ற வார்த்தைக்கு வேலை கிடையாது. ஸோ கீழே இழுந்து உடஞ்சா தான். ஸோ இருந்தாலும் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருளை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளைண்ட்டே வராதுன்னு சொல்லி யாராலுமே வைக்க முடியாது. வந்துச்சுன்னா நம்ம அதுக்கடுத்து என்ன தேவை அப்படின்றத முன்னாடியே சொல்லணுன்றதா எங்களோட கான்செப்ட். ஸோ இந்த லேப் கேர் 19 இன்ச்சு ஒரு டீசெண்டான மானிட்டரு வெறும் 4,490 ரூபா தான். 3 வருஷம் வாரண்டியோட ப்ராப்பர் ஜிஎஸ்டி இன்வாய்ஸோட நீங்கள் கம்பெனிங்களுக்கு உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை போட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுத்துருவாங்க. 18%க்கான ஜிஎஸ்டி இன்புட் கிரெடிட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிசியை நீங்கள் இப்போ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண நினைக்கிறவங்க டக்கு நம்ம சைட்டில் போங்க, லேப் கேர்னு சர்ச் பண்ணுங்கள். மானிட்டர் வேணால் மானிட்டர் ஆர்டர் போடுங்க, ஃபுல் செட் வேணாலும் ஃபுல் செட் ஆர்டர் போடுங்க. இந்த பிசியை பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்கா, நம்ம வெப்சைட் அப்ளிகேஷனில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா சைடில் வாட்ஸ்அப்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்னோட வாட்ஸ்அப் தான் வரும். உங்களுக்கு தேவையான டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வீடியோ இதோட ஒரு பெட்டரான சூப்பரான சந்திப்போம். பாய்.